ஏக்கா இந்த முட்டை எந்தாயும் வேற அதிகாரின்னு தோணுது. ரொம்ப முக்கியம் பேசாத நில்லுட்டி. அவன் நம்மளை பார்த்துதான் முறைச்சோண்டு வாரான் போலீஸ்காரன். இடக்க மடக்க கொஸ்டின் கேப்பனிமோ. யாருக்கு தெரியும்? ஏம்மா ஏய் ஏக்கா இது எதிர்நீச்சல வர அந்த வில்லன் கேரக்டருக்கு சவுண்டு அவர் இப்படி தான் டைலக்கு செல்லுவார் எப்பவும். இந்த போலீஸ்காரர் தான் அவருக்கு டப்பிங் ஆர்டிஸ்டோ. பேசாத இரு வள்ளி. என்ன சார்? என்ன நொன்ன சாரு? ஏம்மா நீங்க டூருக்கு தானே வந்தீங்க? இன்ச்சு என்னத்து வந்திய சாரே? இது டூர் பிளேஸ் தானே. போட்டில் அதான் குட்டை எழுத்துல எழுதிட்டு இருக்குல்ல. கடலுண்டோ போட்டுண்டோ வள்ளி? ஐ மீன் போர்டு எச்சரிக்கை இங்க ஒன்றும் போகக்கூடாது இப்படி எழுதிட்டு இருக்கு. இதே போலதான் கடல்லையும் எழுதிடும். நானல்ல உங்களுக்கு இருப்பு இருக்க முடியாத நீங்க எல்லாம் கடல்லையும் போய் சேர்ந்து அது மெனையில முடியும். டெய்லி டெய்லி பேப்பர்ல வருது இல்ல, அது போலதான் இந்த குணா கொகையிலையும். எல்லாம் தெரிஞ்சிருந்த என்னத்துக்குமா வந்தீங்க நீங்க? உங்களுக்கு உயிரை எடுக்க தான் வந்தீங்களோ? உங்க உயிரை எடுக்க நாங்க யாரு சார்? வில்லனா? கொகையில விழுந்த அந்த ஐ மீன் கீதா உங்க ஃப்ரெண்டா? சரி, அது எங்க ஊருக்கார பண்ணது. எங்களை நல்ல ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பகை எதுவும் இருந்தா நீங்க ஏதாவது தள்ளி விட்டீங்களா? சரி, இப்படி சொல்லாதீங்க, உங்க வாய் அவிஞ்சு போகும். அம்மா யார்கிட்ட என்ன பேசுறீங்க? இன்னும் நீங்க இப்படி சொன்ன எப்படி இருக்க எங்களுக்கு? நாங்களே நொந்து போயிருக்கோம். இப்ப யாரையும் நம்ப முடியாது. தற்கொலை பண்ண வேண்டிய தள்ளி விடுவாங்க. நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது எங்க கடமை. கேட்கறதுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணா போதும். சரிங்க சார். அம்மா அவ வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா சார். இங்க ஒரு கான்ஸ்டபிள் உண்டுல்ல இந்த குணா கொகையை பாதுகாக்க. எங்க போனேன்? எப்பா சுபினி சொல்லுங்க தலைவரே. இந்த கான்ஸ்டபிள் பையன் அங்க இங்க என்ன நிக்கானு பாரு. கூட்டிட்டு வா, போலீஸ் விழிச்சாருன்னு சொல்லி. சரிங்க தலைவரே. சார். யோ எங்க ஒளிஞ்சு போனேன்? சார் டீ குடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. போர்டுல எழுதி இருக்கு, அதனால யாரும் வர மாட்டேன்னு நான் அசால்ட்டா இருந்தேன் சார். என்ன சொல்லியது? போயா போய் வேலையை பாரியா. சாரி சார். கீதா கீதா ஆண்டி, நான் சொல்லியது கேக்குதா? எதுக்கும் பேடிச்சாதீங்க, தைரியமா இருங்க. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துவோம். எப்பா சுபினி நீ கீழே இறங்க. ஒன்னையும் காவு கொடுக்கவா நாங்க? சார் இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். இதுல கோணா கொகையில போனவே மேக்சிமம் பேரு இறந்துதான் வந்திருக்கு. செலவுகளுக்கு பாடி கூட கட்டினது. அதிர்ஷ்டசாலிகள் பிழைச்சாவும். அந்த அதிர்ஷ்டசாலி எங்க ஊரு ஆண்டி இருக்க கூடாது. எப்பா சுபினி கொஞ்சம் இவரு ஒருத்தர், இவரும் பேச மாட்டாரு, நம்மளையும் பேச விட மாட்டாரு. சுத்த பயந்தாங்குழியால தலைவர் எப்படிதான் இருந்தாரு. எந்த கேளையும் தலைவரா தேர்ந்தெடுத்தாய் நமக்கு ஊர்ல இவரை. போர்ஸுக்கு சொல்லிட்டோம். வருவாங்க வருவாங்க. மனச தளர விடாத செல்வமே. எப்படி அதுக்கு தலை காப்பாத்து. பாம்பவே அவசகுணமா இருந்தண்ணே நல்ல சென்னை. ஒரு நாளெങ്കിലും என்ன பேச்சு கேட்டிருப்பா. அவ பண்ண பாவம் கொஞ்சம் நெஞ்சமா. அதான் ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்னும் இல்லை பாவம். அது சின்ன பயாச்சே மணி எப்படி தாங்கும்? அவன் எங்க கவனிச்சதில்ல, நம்மளையும் கவனிச்சதில்ல. ஊரு ஊரா சுத்தியதான் மேல. அவள் என்ன இருந்தாலும் ஆனா பாசம் இல்லாத இருக்கும் பயிலுக்கு தள்ளைக்கு மேல. கரெக்டு தான். ஆடியாவது கிட்டுமான்னு. என்ன செல்வம் இப்படி பேசிய? அபச குணமா பேசாத. பூத்த ஆளுக்கு ஒன்னும் செய்யாது. ஆயுசு அவளுக்கு உண்டு. நீ ஒரு பாவப்பட்டவன், ஒன்னு ஆண்டவன் கைவிடுவானே. பாப்போம். அங்க போகணும் போல இருக்கு. இப்படி போறதுன்னு தான் தெரியல. தனியா வண்டி ஏறி பறக்கி போக்கு தனியா இல்ல. இப்படி நான் வேணா வரட்டா? எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. பத்திரகாளியில அங்க தனி நிக்கிய வருவியளோ? நீங்க கல்யாணம் நினைச்சேன், மடிச்சிருந்தேன் கேட்டியா? இதுக்கு என்னத்து மடிச்சிய? வா நம்ம போவோம் 2 year. இங்க இருந்தா எப்படியும் சொஸ்ததை இருக்காது. அது இதுன்னு நினைச்சு டென்ஷனா இருப்போம். அதான் மணியை என்ன செய்யுது? கூட்டிட்டு போக முடியாது இந்த நிலைமையில. அது என்ன பிள்ளைய இங்க தானே நிக்குதோ, இங்க விடு. கேட்டா அங்க போறேன் இங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போவோம்.